أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم تنزيل علي والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையான அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் முறையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட இஸ்லாத்திலே நம்மை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த பூமியிலே நாம் கல்வியறி பெற்றவர்களாகவும் கண்ணியமுடையவர்களாகவும் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம். இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து இஸ்லாத்தை பற்றிய செய்திகளை தெரிந்து குர்ஆன் சுன்னாவை நமது வாழ்க்கையில் இணைத்து நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டும். எதுவரை என்றால் மலக்குல் மௌத்தை சந்திக்கும் வரையில், இல்லை என்றால் இடையிலே நாம் சரிவிடுவதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், وَمَنْ أَحْسَنُ دِينًا مِمَّنْ أَسْلَمَ وَجْهَهُ لِلَّهِ وَهُوَ مُحْسِنٌ وَاتَّبَعَ مِلَّةَ إِبْرَاهِيمَ حَنِيفًا وَاتَّخَذَ اللَّهُ إِبْرَاهِيمَ خَلِيلًا. சூரத்துல் நிசாவிலே இடம்பெறக்கூடிய அருமையான ஒரு வசனம். இன்னும் சில நாட்களிலே நாம் ஹஜ்ஜினுடைய அந்த மாதத்தை அடைய இருக்கின்றோம். சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாளைய மறுநாள் துல்ஹஜ் 1 வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏறத்தாழ துல்காதாவினுடைய இறுதி வெளிப்படையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் மார்க்கத்துக்கு செய்த தியாகங்களையும் நினைவு கூறும் வகையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ் மற்றும் உம்ராக்களையும் அந்த பயணத்தில் இல்லாத ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலரிடக்கூடிய கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஈதுல் அல்ஹா என்னும் ஒரு திருநாளையும் ஏற்படுத்தியிருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, எவர் நன்மையை செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு தம் முகத்தை பணிய வைக்கின்றாரோ, இப்ராஹிமுடைய தூய மார்க்கத்தை பின்பற்றுகின்றாரோ, அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? இன்னும் அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். அல்லாஹ்வே உச்சி முகர்ந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நபி என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அதிகமான இடங்கள்ல அல்லாஹ் ஒரு இடத்துல உங்களை தந்தை என்றுவான் என்று சொல்லுவான் அல்லாஹ். இந்த மார்க்கத்திற்குரியவர் என்பான். இந்த மார்க்கம் இப்ராஹிமுக்குரியது என்பான். சொல்வதில்லை, வேற யாரும் இல்லை, அல்லாஹ் கூறுகின்றான். அப்படி என்ன அவர் செய்தார்? இவ்வளவு பாராட்டப்படக்கூடிய விஷய இடத்திற்கு அவர் ஏன் வந்தார் என்று பார்த்தமே. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார், உலகத்துக்கே சொல்றான், அல்லாஹ் உலக உம்மத்துக்கே சொல்றான்.
அல்லாஹ்வின் தூதரிடத்துல முன்மாதிரி இருக்கின்றது என்று. ஆனால் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அல்லாஹ் சொல்றான், கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்து ஃபி இப்ராஹீம வல்லதீன மஅஹு, உங்கள் அனைவருக்கும் இப்ராஹிமிடமும் அவரோடு இருந்தவரிடத்திலேயும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நபியை முன்மாதிரிக்கான ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து காட்டுகின்றார். இப்ராஹிம் நபி மாத்திரம் சொல்லாமல் அல்லாஹ் கூறுகின்றான், இப்ராஹிம வல்லதீன மஅஹு, அவரோடு இருந்தவர், அவருடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே நினைவு கூறுகின்றார். அதோடு மட்டுமில்லாமல் இன்னைக்கு உலகத்தில் உள்ள வேதம் கொடுக்கப்பட்ட மதங்களில் 3 மிகப்பெரியது, நிறைய இருக்கு, நிறைய மதங்கள் இருக்கு, நிறைய சமயங்கள் இருக்கு. அவைகளுக்கெல்லாம் முறையான வேதமோ நூலோ தூதரோ நபியோ இல்லை. அவங்களுக்குன்னு கொள்கை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள், அவ்வளவுதான். ஆனால் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தில முந்தைய சமுதாயமான யூத சமுதாயமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் அதற்கு அடுத்த சமுதாயமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவ பெருமக்களும் இறுதியாக இன்றளவும் வேதத்தை மூலமுறையுடன் கையில் வைத்திருக்கக்கூடிய மாம்பெரும் பாக்கியமற்ற உம்மத்துக்களான நாம் இருக்கின்றோம். இந்த உலகத்திலேயே வேதத்தையும் கையில வச்சிருக்கிறோம், மூலமொழியோட வச்சிருக்கிறோம். நீ பைபிள்ல என்ன கிடையாது, மூலமொழி கிடையாது. அந்தந்த ஸ்டேட்டுக்கு போனா, அந்தந்த நாட்டுக்கு போனா அவர்கள் பேசக்கூடிய மொழியில இருக்கும் மொழிய எல்லாவற்றையும் ஒத்து பார்த்தால் கூட மொழிபெயர்ப்புல வித்தியாசம் வரும். அப்படியெல்லாம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் பொறுப்பேற்றிருக்கின்றான் இந்த வேதத்தை காப்பாற்றுவதற்காக குர்ஆனை. அதனால் குர்ஆனுடைய மூல மொழியையும் மூல மொழியை பேசக்கூடிய சமுதாயத்தையும் இன்றளவிலும் இறுதி நாள் வரையிலும் அல்லாஹ் வைத்திருப்பான். இன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கின மொழியில அந்த மூல மொழியும் வேதத்தில் இல்லை, அதை பேசக்கூடியவர்களும் இல்லை. ஆனால் இன்றளவும் அதிகமான நாடுகளிலே அரபி மொழியை தன் தாய்மொழியாக கொண்டவர்களும் அரபி மொழியிலே குர்ஆனை இறக்கப்பட்டும் அந்த மூல மொழி மாறாமல் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டும் அந்த வேதங்களை நாம் வைத்திருக்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். ஆனால் வேதனைக்குரிய விஷயம் என்ன என்று சொன்னால், நாம் மார்க்கத்தை பின்பற்றுவதிலே பின்தங்கி இருக்கின்றோம். யூதருக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதி, மார்க்கப்பற்று சரியா தவறா என்பது 2வது விஷயம். அவங்க எதுல இருக்காங்க, அது உறுதியா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த மார்க்கப்பற்று முஸ்லிம்களிடத்திலே குறைந்து கொண்டே வருகிறது. அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதராக தேர்வு செய்யப்பட்ட இப்ராஹிம் நபியை தன்னுடைய முன்மாதிரியாக காட்டுகின்றான். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், மாகான இப்ராஹீம் யஹூதன் வலா நஸாரா நியோ வலாக்கின்ன கான ஹனீஃபம் முஸ்லிமா வமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, ஆனால் அவர் அல்லாஹ்விடம் முற்றிலும் சரணடைந்த நேர்மையான முஸ்லீமாக இருந்தார். அவர் இணை வைப்பவர்களில் உள்ளவராக இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகின்றான். ஏனென்றால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம் நபியை சொந்தம் கொண்டாடி வந்தார்கள். அப்படி சொந்தம் கொண்டாடி வந்தவர்களுக்காக இறக்கப்பட்ட வசனம் தான் இது. இப்ராஹிம் முஸ்லிக்கா இல்லையே, நீங்க ஏன் சொந்தம் கொண்டாடுறீங்க என்று அல்லாஹ் கேட்கிறார். ஏன்னா இவர்களெல்லாம் யாரு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கக்கூடியவர்கள். இறைத்தூதரை வணங்கினார்கள், இறைத்தூதரை இறைவனின் மகன் என்று அவரை வணங்கினார்கள், அடையாளங்களை சின்னங்களை வழங்கினார்கள், வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த மார்க்கங்களிலே தடை செய்யப்பட்ட உருவ வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்டவர்கள் எப்படி இப்ராஹிம் நபி வழிபட்டவராக இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, இப்ராஹிம் யூதராகவும் இல்லை கிறிஸ்தவராகவும் இல்லை, ஏனென்றால் இதற்கு உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கப்பட்ட தோராவுக்கு முன்னாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இறக்கப்பட்ட இன்ஜீலுக்கு முன்னாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டபடியால் அவர் எப்படி பின்தோன்றிய மதங்களில் உள்ளவராக முன்தோன்றி இருப்பார் என்று அல்லாஹ் தர்க்க ரீதியாகவும் கேட்கின்றான். மேலும் அல்லாஹ் இப்ராஹிமை யார் சொந்தம் கொண்டாடலாம் என்று கூறும் பொழுது, இன்ன அவ்வம் நாசி
بإبراهيم الذين اتبعوه وهذا النبي والذين آمنوا والله ولي المؤمنين. நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹிமுக்கு மிகவும் நெருங்கியவர் யார் என்றால் அவரை பின்பற்றியவரும் இந்த நபியும் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நபியின் மீதும் ஈமான் கொண்டவருமே ஆவார்கள். மேலும் அல்லாஹ் மூமின்களுடைய பாதுகாவலனாக இருக்கின்றான் என்று இப்ராஹிம் நபிக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமை முஸ்லிம்கள் அல்லாமல் யாருக்கும் இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக இருந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதத்தில் பதிவு செய்கின்றார். இவ்வளவு சொல்லப்பட்ட இப்ராஹிம் நபியை நாம் எந்த அளவுக்கு நினைவுகின்றோம், எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றோம், இதை பார்க்கணுமா இல்லையா? நம்ம பெருநாள் வந்து என்ன செய்வோம்? ஹஜ் பெருநாள் வந்து இப்ராஹிம் நபி யாவத்துக்கு வராது. என்ன யாவத்துக்கு வரும்? சந்தையில ஆடு பிடிக்கிறதா யாவத்துக்கு வரும். ஆடு மீன் வச்சிருக்க பிரியம் இப்ராஹிம் நபியினுடைய சுண்ணாக்களில் கிடையாது, இப்ராஹிம் நபியினுடைய தியாகங்களில் கிடையாது. ஆட்டை பிடித்துக் கொண்டு எத்தனை தேவை எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், லாபமா நஷ்டமா, ஒன்னாடு பெரியதா என்னாடு பெரியதா, நீ புத்திசாலியா நான் புத்திசாலியா என்று கூறிக்கொண்டு நடுத்தரவில் நிற்கக்கூடிய பள்ளிகளுக்கு செல்லாமல் அறிவுக்கு அப்பாற்பட்ட சமுதாயமாக இந்த சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. பள்ளிக்கு வரல ஆனா சந்தைக்கு போறாங்க. இப்ராஹிமை விட்டுட்டாங்க, ஆடுகளை கிடாக்களை கையில் பிடித்துக் கொண்டார்கள். அப்பேற்பட்ட மடமாற்றம் செய்யப்பட்ட ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த சமுதாயத்தை இப்படியே விட்டோமே ஆனால் நிச்சயமாக வழிதவறிய சமூகத்தில் உள்ளவர்களாக இவர்கள் மாறிவிடுவார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ் கூறியது போல இந்த இப்ராஹிம் ரமும் அவரோடு இருந்த ஈமான் கொண்டவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்வதில் இருந்து நாம் சில செய்திகளை நாம் இங்கு நினைவு கூட கடவுப்பட்டிருக்கின்ற. முதலாவதாக இப்ராஹிம் நபியுடைய பண்பு எப்படி இருந்து சொல்ல, அல்லாஹ் அவரை சொல்லுவான் கட்டுப்படு என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இதை செய்யுங்கம்பா. அவங்க பதில் சொல்வதை நான் கட்டுப்பட்டேன் அகில உலகின் ரப்புக்கு என்று சொல்லி கட்டுப்பட்டு விடுவார்கள். இது என்னது, இதை எப்படி செய்யணும், ஏன் செய்யணும் என்ற எந்த கேள்வியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காது. அதுதான் சொல்றாங்க, இதை எனக்கு கூறியவன் யாரு? ரப்புல் ஆலமீன், அகில உலகுக்கும் ரப்பு. அவன் சொன்னதுல எனக்கு என்ன கேள்வி இருக்கிறது, அவன் சொன்ன காரியத்தில் எனக்கு என்ன தயக்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னால் அதை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தான். முதலில் அப்படியே இந்த சைடு எடுத்துவாங்க. 5 வேளை தொழுகை நமக்கு கடமையாக்குறது யாரு? அல்லாஹ் தானே. மற்றதெல்லாம் விடுங்க, தொழுகை விஷயத்தெல்லாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கெல்லாம் ஃபஜ்ர் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டையில வழக்கமா தொழக்கூடிய பள்ளியில் நிற்கிற இக்காமத் சொல்லும் போது 2 1 3 1 4 பேர். அந்த 4ல ஒருவர் 85 வயசுடைய முதியவர். அந்த ஏரியாவில் உள்ள சமுதாயத்தை காக்க புறப்பட்ட போராளிகள், உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளம் கொண்டவர்கள், உயர்ந்த லட்சியத்தை தங்களுடைய மேலாடை கீழே மாற்றிக்கொண்டவர்கள் பள்ளிக்குள் வரவில்லை. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நமக்கு இப்ராஹிம் நபிக்கு சொந்தம் கொண்டவர்கள் நமக்கு அருகதையும் தகுதியும் இருக்கிறதா என்பதை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ என் தகப்பனார நடுரோட்ல விட்டுட்டு அவருக்கு முதுமையில உணவளிக்காம மருத்துவம் பார்க்காம அவருக்கு எந்த விஷயம் செய்யாம என்னுடைய தந்தையார் இறந்ததுக்கு அப்புறம் என் தந்தையார் யார் தெரியுமா என்று நான் பேசினால் என்ன அடிக்காத எதுவும் இந்த ஊர்ல வச்சிருக்கீங்களா? எவ்வளவு கேவலமான விஷயம். பாறை வாய்களே பேசுறான். பெத்த தகப்பன நடுரோட்ல விட்டு அயோக்கிய போயா அவர் இல்ல. இப்போ என்ன செய்யறான்? பீத்திட்டு தெரியுதாமா? உண்டா இல்லையா? இதைத்தான் இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் நபி சொன்னவங்க எங்கள் நபி இப்ராஹிம் நபி ஹஜ் பொருள் எங்களுக்குரியது என்று சொல்லக்கூடியவங்க அருகில் இருக்கும் பள்ளிக்குள் வருவதற்கு உங்களை தடுத்தது எது? இதுதான் இப்ராஹிம் நபி நீங்க கண்ட முன்மாதிரியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாடு எது? ஈராக்ல பிறக்காங்க. ஊர் என்ற ஒரு சின்ன ஒரு ஊர்ல இப்ராஹிம் நபி பிறக்கிறாங்க. அங்க இருந்து அல்லாஹ் சொன்னதுனால பயணப்பட்டு மக்காவினுடைய பள்ளத்தாக்கு வராங்க. அல்லாஹ் சொல்லலாம், உங்க மனைவியும் குழந்தையை கூட்டிக்கிட்டு பெறப்படுங்க. 2வது மனைவியாக அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பால்குடி குழந்தையா இருக்கக்கூடிய கை குழந்தையா இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கிக் கொண்டு ஒரு சிறிய தோல் துருத்தியிலே கொஞ்சம் தண்ணீரும் ஒரு சிறிய பையிலே சிறிது பேரிச்சம்பழம் எடுத்துக்கொண்டு நாடு விட்டு நாடு வருகின்றார்கள். நமக்கு ரோட்டில் இருந்து பள்ளிக்குள் வர முடியவில்லை. நாம் தான் இந்த மார்க்கத்தை காப்பாற்ற போகக்கூடிய பிரதிநிதிகள். வெக்கமா இருக்கு. அல்லாஹ் சொன்னா போங்கன்னு போறாங்க.
அல்லாஹ் எந்த இடத்துல நிறுத்த சொல்றோ அங்க நிறுத்தினாங்க. அங்க போகும்போது மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குல 2 பெரிய மலை குன்றுகள், ஒரு சிறிய மேடு, மொத்தத்துல ஒரே ஒரு மரம், சிறிய மரம். இதை தவிர அங்க எதுவுமே கிடையாது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த மரத்தினுடைய அடியில, சிறிய மரம், அந்த மரத்தினுடைய அடியில மனைவியை அமர சொல்லியிருந்தார்கள். தன்னிடம் இருந்த தோத்துருத்தியினுடைய தண்ணியையும் அந்த சிறிய பேரிச்சம்பழம் இருந்த பையையும் அங்கு வைத்து விட்டு நீங்க இங்கே இருங்க என்று விட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்துட்டார்கள். குழந்தையை தரையில வைக்கிறாங்க. குழந்தையை தரையில வச்சுட்டு இப்ராஹிம் பின்னாலே ஓடுறாங்க. எங்களை இங்க விட்டுட்டு போறீங்களுக்கு யாருமே இல்லையா? இருக்க தண்ணியை தவிர வேற தண்ணி கிடையாது, கண்கிட்ட தூரத்துல ஒண்ணும் இல்லையா? நாங்க எப்படி இங்க இருப்போம்னு கேட்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் கூறல. மீண்டும் நடக்கிறார்கள், மீண்டும் பின்தொடர்கிறார்கள். பதில் சொல்றாங்க, ஏன் விட்டுட்டு போறீங்கன்னு பதில் சொல்லல. மூன்றாவதும் கேட்கிறாங்க, பதில் சொல்லல. இறுதியாக அவங்க ஒரு வார்த்தை கேட்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்லாஹ் சொன்னான்னு சொன்ன திரும்பி சொல்றாங்க, ஆம். ஏதோ ஈமான் கொண்ட ஒரு நிலைப்பாடு. ஏன் விட்டுட்டு போறீங்க சண்டை போடாம என்ன கேட்டாங்க, அல்லாஹ் சொன்னானா என்று கேட்ட, ஆம். பதிலுக்கு அவ்வளவு சொன்னாங்க. அப்படி சொல்லும் ஆம் என்று கூறும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்கள் பலித்திருந்தது. கைப்பிள்ளையும் மனைவியும் யாருமான இடத்துல விட்டு போறோம், சொன்னது யாரு? ரப்பு. அப்புறம் சொல்றாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அப்படி என்றால் நீங்கள் செல்லுங்கள், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எங்களை பார்த்து போறோம். சுப்ஹானல்லாஹ். அவங்களுக்கு முன்மாதிரி அல்லாஹ் சொல்றவங்க கட்டுப்பட்டாங்க. போனா போனாங்க, நில்லுனா நின்னாங்க, இருந்தா இருந்தாங்க. மனைவியும் பிள்ளை விடுனாங்க, விட்டாங்க. மனைவியை பாருங்க, அல்லாஹ் சொல்லியிருக்க, நீங்க போங்க, எங்களுக்கு அல்லாஹ் பார்த்துக்கணும், எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யும். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடுங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரும் பேரித்த மனமும் காலியாகி விடுகிறது. பெரிய அளவுல எல்லாம் கொண்டு வரல, ஒரு சில தினங்களுக்கு வந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். அது காலியான உடனேயே குழந்தைக்கு பால் கொடுக்க முடியவில்லை, குழந்தை பசியால துடிக்குது, குடிப்பதற்கு நீர் இல்லை. அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, அப்படியே இருக்காம தூரமா பார்க்கிறார்கள். மர்வாவினுடைய மலைக்குண்டு நடிகரே அந்த வெப்ப சலனத்தில் ஏற்படக்கூடிய காணலில் என்று சொல்லக்கூடிய, நம்ம கூட வண்டியில போகும்போது ரோட்ல பார்க்க முடியும், தண்ணி மாதிரி இருக்கும், நம்பர் பிளேட்லாம் அதுல தெரியும், பக்கத்துல போனா ஒண்ணு இருக்காது. அது பாலைவனத்துல எப்படி தெரியும்னா, தேங்கி கிடக்கும் அலையடிக்கக்கூடிய நீரை போன்று தெரியும். பாலைவனத்துல வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் நிறைய தூரம் பார்த்திருக்கிறேன், அந்த மாதிரி தூரத்துல குளம் மாதிரியே தெரியும். அது அந்த வெப்பச்சலனத்தினுடைய ஒரு தோற்றம். ஓடுறாங்க, ஓடி போறாங்க, பக்கத்துல ஒண்ணுமே இல்லை, மணல் தான். உடனே மரவாவின் மேலே சஃபால இருந்து புறப்பட்டு மரவாவின் மேலே நின்று சுத்துக்கு எங்க தண்ணி தெரியாம உப்பு வைப்பார்ல, திரும்பி பார்த்தா எங்க இருந்து புறப்பட்டு போனாங்க மருவா, அந்த மலையின் அடிவாரத்துல அதே போல தண்ணீர் தெரியல. அங்க இருந்து இங்க வராங்க, அங்கேயும் இல்லை, திரும்ப அப்படியுமே போறாங்க. கடைசியில 7 தடவை அங்கும் இங்குமா ஓடி வரும் பொழுது அல்லாஹ்வின் கட்டளையால் ஒரு சில ஹதீஸ்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று வருகிறது, ஒரு சில ஹதீஸ்களை ஒரு வானவர் என்று வருகிறது. அவர் வந்து அந்த பூமியிலே காலாலா அல்லது இறகால் தட்டினாரா என்று தெரியவில்லை, அங்கிருந்து ஒரு நீர் குமிழி ஒன்று கலந்து வருகிறது, சிறிய ஒரு ஊற்று வருது. அந்த நீரை எடுத்து வேகமாக தானும் அருந்தி குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். பசித்த நேரத்தில் வந்த நீர் என்பதனால் உலகத்தில் உள்ள அத்தனை நீரும் தாகத்தை போக்கும். ஆனால் ஜம்சமுக்குள் என்றுள்ள சிறப்பு அம்சங்களில் ஒன்று, அது பசியையும் போக்கும். ஏனென்றால் பசிக்காக அந்த நீர் இறக்கப்பட்டது என்று பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. அந்த நீர் எடுத்து தானும் குடித்து குழந்தை கொடுக்கிற, குழந்தை அழுக அமர்கிறது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு விட்டு அப்படியே செல்லாமல் ஒரு மலைக்குண்டின் பின்னால் சென்று மனைவியினுடைய கண்களுக்கு தெரியாமல் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறாங்க. கடுமையான ஒரு சூழல்ல இந்த இடத்துல விட்டுட்டு போற ரப்பே, நீ சொன்னா என்ற ஒரு காரணத்திற்காக நான் என்னுடைய குழந்தையும் மனைவி விட்டுட்டு போறேன், நீயே பொறுப்பேற்றிருக்கிறாய், நீயே பொறுப்பானவர்களில் மிகச்சிறந்தவன், என் மனைவிக்கும் என் குழந்தைக்கும் நீயே உணவு போட்டுவதற்கு சிறந்தவன், நீயே பாதுகாப்பாளருக்கு சிறந்தவன். இந்த இடத்த மிகப்பெரிய பட்டினமாகவும் மக்கள் கூடும் இடமாகவும் மிகப்பெரிய அனைத்து கனி வர்க்கங்களும் கிடைக்கக்கூடிய இடமாக மாற்றிவிடு. அங்க மண் இல்லைங்க, மணல், தண்ணீர் வசதி இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க, அவங்க எல்லா கனிவருக்கும் கிடைக்க செய்கிறாங்க. அல்லாஹ் அன்று அதை ஏற்றுக்கொண்டதை இன்னைக்கு கண்ணால போனா பார்க்கலாம். நீ மக்காவுல கிடைக்காத எந்த வஸ்துவும் கிடையாது, எல்லாமே அங்க கிடைக்கும். மக்கள் கூடும் இடம்.
அல்லாவின் பொறுப்பிலே முதலில் ஒரு பெண்ணையும் ஒரு குழந்தை விட்டு சென்று அல்லாஹ் அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டதினால் அந்த பூமிக்கு பேரு அபய பூமி, பாதுகாப்பு தரக்கூடிய பூமி. அங்கு சென்றவர்கள் இதுவரைக்கும் ஆச்சு. இப்ராஹிம் கொண்ட விட்ட நாள்ல இருந்து இந்த வரைக்கும் 14 நூற்றாண்டுகளை அதையும் தாண்டி எல்லாம் கடந்து 5000 நூற்றாண்டுகளுக்கு மேல போயிருச்சு. இதுவரை எந்த விதமான ஒரு இடர்களோ துன்பங்களோ தீண்டாத ஒரு பூமி அது. எந்த போர் சூழல்லையும் அங்க போர் நடக்காது. போர் செய்ய தடை செய்யப்பட்ட இடம், ரத்தம் ஓட்டுவதற்கு தடை செய்யப்பட்ட இடம், எல்லா வளங்களும் இழந்த இடம். அங்க உள்ள போயிட்டுனா காசு இருந்தாலும் இல்லைனாலும் பசியாறிடலாம், அப்பேற்பட்ட ஒரு இடம். அந்த பூமிக்கு நிறைய பறக்கத்துகள் அல்லாஹ் இன்றளவும் ஏற்படுத்தி இருக்கின்றார். இதை சொல்லிதான் அல்லாஹ்வின் தூதர் மதீனாவுக்கு போறோம்னு சொன்னாங்க. எப்படி நீ புனித பூமியாக இப்ராஹிம் நபிக்கு தந்தை இப்ராஹிம் நபிக்கு அந்த பூமி ஆக்கினாயோ, அதுபோல இந்த பூமி இந்த மதீனாவை என்னுடைய இடமாகவும் இதில் பறக்கத்தும் செய்து எல்லா வளங்களையும் செய்து நீ இதை அபிவிருத்தி செய்ய அல்லாஹ்விடத்தில் விவாதிச்சிருக்காங்க. அதனால மக்காவுக்கு அடுத்து பறக்கத்து மிகுந்த பகுதியாக நீ மதீனா திகழ்கிறது. நீ மதீனாலே காசு இல்லாம காலத்தை ஓட்டிடலாம். எல்லா இடத்துலயும் பசி வந்தா கையேந்துரும். மதீனாவுல பசி வந்தா போதும் உணவு கிடைக்கும். பசி வந்தால் போதும் உணவு கிடைக்கும். ஏனென்றால் அங்க இருக்கும் மக்களினுடைய மனதில் அல்லாஹ் போய் செய்தியை போட்டிருக்கிறான். எப்பவும் போட்டது, அது இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க இருந்து யார் உணவு வைக்கனே தெரியாது. அங்க நடப்பாதைகள்ல திடீர்னு செய்வாங்க, பேரித்தங்கனிகள் பெட்டிகளை விரிச்சு வச்சுட்டு போவாங்க. வரிசையா அந்த தூண்களில இருக்கும். நடப்பாதைக்கு இடையில ஒவ்வொரு கல்லுகள் இருக்கும், நட்டி வச்சிருப்பாங்க. அந்த கற்கள் இப்பவும் இருக்கு. அதுல ஒவ்வொரு பெட்டிகளை திறந்து வச்சிருப்பான். போற வாரங்களும் அள்ளிக்கிட்டே போவோம் கையில. எவ்வளவு நாள் அள்ளலாம், எவ்வளவு நாள் சாப்பிடலாம். அது காலியாயிரும். கொஞ்சம் பொறுத்து வந்தா வேற மாதிரி வேற ஒரு பெருத்தம்பளம் இருக்கும். அந்த மக்கள் வளைஞ்சு கொண்டே இருப்பாங்க. யாத்திரியர்களுக்கு அவங்க சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் என்பதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. அந்த பூமி வளம் பெற்றது. ஆகையால இந்த தியாகங்கள் எல்லாம் முடிந்தது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள் குழந்தையை விட்டு. அதை தொடர்ந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடமாடக்கூடிய பருவத்திலே அங்கே வருகிறார்கள். அந்த பருவத்தில் வரும்போது தன் மகனை பார்த்து கூறுகிறார்கள், இஸ்மாயிலே, நான் உன்னை அறுத்து பலிடுவதாக கனவு கொண்டேன் என்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஃபலம்மா பலகமாஹு மாஹுஸ்னா قال يا بني إني أرى في المنام أني فوق فانظر ماذا ترى. நான் ஒரு கனவு கொண்டேன். அந்த கனவுல உன்னை அறுத்து பலியிடுவது போல கனவு கொண்டேன்னு சொன்னாங்க. நான் ஒண்ணுமே சொல்லல. அப்ப இஸ்மாயில் நபி பதில் சொன்னாங்க, கால யா அபதி, என் அருமை தந்தையே, இஃப் அல் மா துக்வர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின். நீங்கள் கனவு கொண்டீங்களா, அது நிறைவேற்றுங்க. நான் ஒரு பொறுமையான நான் உங்களுக்கு செய்வேன், ஒத்துழைப்பேன் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சொல்லும் பொழுது பெரிய வயசுலாம் இல்லை, நடமாடக்கூடிய ஒரு சிறுவராகத்தான் இருக்கிறாங்க. அப்பவுமே அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு நீ கனவு கொண்டு நிறைவேற்றுங்க அப்படின்னு. என்ன காரணம் என்றால், இங்கதான் மார்க் அறிவு பார்க்கணும். உங்களுக்கு எனக்கு ஒரு அறிவு கனவு இருக்கு இல்லையா, அது பல வகையில வரும். மனசனுடைய பிரதிபலிப்பாக வரும், சைத்தானுடைய தூண்டுதல்ல வரும். நுபுவத்தினுடைய 43 ஒரு பகுதியாக நல்ல கனவுகள் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரும். ஆனால் நபிமார்களுக்கு கனவு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரக்கூடிய நபித்துவத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. அது அல்லாஹ்வின் கட்டளையாகவே, அதுவும் வகையின் ஒரு வகையாக கருதப்படும். ஆகையால் நீங்க கனவு கொண்டு இருந்தா அல்லாஹ் விரும்புதா நீங்க செயல்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் நான் இப்படி இருப்பேன், மினஸ் சாபிரி, நான் ஒரு பொறுமையாளர் உள்ளவனாக இருப்பேன், நீ நடத்துங்க காரியத்தை என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அழைத்து கொண்டு சென்ற இடம்தான் மினா. அப்படி போகும்போது வழியிலே சைத்தான் தலையிடுகின்றான், கனவு கொண்டதற்காக நீ நிறைவேற்றாதே, நீ திரும்பி சென்று விடு என்று. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கு அருகே இருந்த கற்களை எடுத்து அவன் மீது எரிந்து விரட்டுகின்றார்கள். இதுபோல 3 இடங்களிலே அவன் வழிமொழிக்கின்றான். அந்த 3 இடங்களில் தான் சைத்தான் என்ற இடம். இன்றும் ஆட்சிகள் கல்லெறிந்து விட்டு வருகிறான் நினைவாகத்தான். ஏன்னா அங்க போய் நம்மளால நினைச்சுதான் இப்போ அங்க போய் சமீபத்துல நிறைய பேர் பார்க்குறான், கிரிக்கெட்டு மாதிரி பின்னால ஓடி போய் கையை சுத்தி ஒரு பால் போடுற மாதிரி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்க போய் இதெல்லாம் நம்ம சொல்றது நமக்கு தெரியல. அங்க போய் கல் உள்ள எரியதுல தன்னுடைய திறமையை காட்டுறாங்க. அதோடு மட்டும் இல்லாம கல் எறியதான் சொன்னாங்க. ரசூல் சொன்னாங்க, கல்லுனா எவ்வளவு பெரிய கல்லறின்னு சொல்லும் பொழுது
முஸ்தலிஃபால இருக்கும் பொழுது நீங்க கற்களை நாளைக்கு எரியுது புறக்கிங்கன்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிருக்க கல்லை எடுத்து காட்டினாங்க. அவர் சுண்டி விட்டு காட்டுறாங்க. ஒரு கடலை, பெரிய ஒரு கடலினுடைய சைஸ் இவ்வளவு வேண்டிதான் இருக்கு, அந்த கல்லை காட்டுறாங்க. இது போல எடுத்துக்கொள்ளுங்க, அளவு காட்டுறாங்க. எண்ணம் 7 காட்டுறாங்க. கற்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கிறாங்க. எல்லாம் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு போய் நம்ம மக்கள் அங்க பாகிஸ்தானிகள்லாம் செருப்பை கட்டி கொண்டு அதில் எறியுறாங்க. செருப்பை கட்டி கொண்டு எறியுறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க முறையாக இஸ்லாத்தை படிக்கல, அவங்க முறையாக மார்க் அறிவு பெறல, பணம் இருந்ததினால் ஹஜ்ஜுக்கு சென்று இருக்கிறார்கள். எந்த விதமான அறிவும் எந்த விதமான வழிகாட்டுதல் இல்லாத ஒரு மக்களாக அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆகையால் அங்க போய் அந்த இடத்துல எதெல்லாம் பண்ண வேணுமோ அதையெல்லாம் தவிர்த்து தேவையற்ற ஒன்றை, அல்லாஹ் என்பது காட்டித்தராத ஒன்றை எல்லாம் செய்யக்கூடிய மக்களாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்வது இந்த வருஷம் மாஷா அல்லாஹ் பாரகல்ல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய இடங்கள்ல நம்ம நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல எனக்கு தெரியும் நிறைய இடங்கள்ல ஹஜ்ஜுக்கு புறப்படுதலும் திரும்பி வருவது வரைக்கும் எது செய்யணும் எது கூடாது என்பதை அழகான முறையில ஒரு 3 இல்ல 4 மணி நேரத்துக்கு மேல பாடங்களாக நடத்திருக்கிறார். மேலப்பாளத்துல 2 கிளாஸ் நடந்திருக்கு, தென்காசியில் நடந்திருக்கு, இன்னும் ஏதாவது ஊரில் நடந்திருக்கு. இது தேவையான விழிப்புணர்வு. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஹாஜிகள் யாராக இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அதை பார்த்துட்டு படிச்சுட்டு தான் போகணும். எந்த அளவுக்கு எல்லாம் தூர் சுண்ணா சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பெண்கள் முடியை வெட்ட மலிக்க கூடாது. இஸ்லாத்துல பெண்கள் மொட்டை அடிப்பது ஹராம். ஆனால் அவர்கள் முடியை எப்படி தரிக்க வேண்டும், எங்க நடந்து வெட்டணும், எவ்வளவு அளவு வெட்டணும்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆண்கள் தலையை மலித்துக் கொள்வது சிறந்தது, அதை மலிக்க வேண்டும். அப்படி வலிக்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, தனக்கு மலிக்கக்கூடிய அந்த இதர் முன்னால் இருக்கும் பொழுது வலது பக்கத்தில் முதலில் செய்ய முடிய எடுனாங்க. பிஸ்மில்லா என்று சொல்லி வலது பக்கத்தில் இருந்துதான் மொட்டை அடிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பேர் இதை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. எவ்வளவு பாருங்க, முடியெடுக்கிறதுலையும் வலது வரும் பிஸ்மில்லா என்று சொல்லி எடுக்கணும். அவ்வளவு தெளிவான முறையில வழிகாட்டுதல் இருக்கு. ஆனால் இங்கிருந்து போறவங்க என்னவோ செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க மினாவுடைய டெண்டுக்குள்ள போனீங்கன்னா சில கொடுமைகளை பார்க்க முடியும். கோபத்தூர்ல இந்த சைடு இருக்கும், அவங்களாம் அந்த பக்கம் தொழுகிட்டு இருப்பாங்க. கேட்டா நாங்க நேரத்துல இருந்து இப்பதான் தொழுகிறாம்பாங்க. சரி, இப்ப மாத்திக்கிறதுன்னா சில பேர் மாத்துவாங்க, சில பேர் மாத்த மாட்டாங்க. இங்க இருந்து போற மக்கள் அப்ப நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, முதலில் தெரிந்து கொள்ள ரசூல் ஸல்லல்லாஹு எடுத்தடுப்புல என்ன செய்யல, எல்லாரையும் ஹஜ் உம்ரா பத்தி எங்கேயும் சொல்ல. அல்லாஹ் வசனம் இறக்கி அவங்க பண்ணதுக்கு வரைக்கும் 8வது வருஷம் தான் போறாங்க. ஆனால் முதலில் அல்லாஹ் மக்களுக்கு கொடுத்தது ஈமானையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்களை சொல்லிக் கொடுத்து முஸ்லிம்களாக மாற்றி அவருடைய முஸ்லிம்களில் இருந்து விலக்கி அவரை புனிதப்படுத்தி மார்க்கத்தை அல்லாஹ்வின் பாதையில் சேர்த்து அல்லாஹ்வின் பாதையில பொருளாதாரங்களை செலவு செய்ய வைத்து அல்லாஹ் திருப்திக்காக பாடுபடக்கூடியவர்களாக்கி மார்க்கத்தை தானும் கற்று பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய நிலைக்கு உண்டாக்கி அதன் பிறகு அவர் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது அல்லாஹ்வினால் விரும்பக்கூடிய ஹஜ்ஜை அவரால் நிறைவேற்ற முடிந்தது, அந்த மக்களால் நிறைவேற்ற முடிந்தது. நீங்க நம்மளுடைய ஹஜ்ஜில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா காரணம் நாம மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாமல் செல்றதுதான். இன்னும் ஒரு சில அதிரக்கூடிய விஷயங்கள்லாம் ஹாஜிகள் செய்யறாங்க. இன்ஷா அல்லாஹ் 2வது முறையில் பார்ப்போம். எல்லாமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை தெளிவாகவும் அழகான முறையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய சிறந்த நல்ல அறிவுடைய மக்களில் உள்ளவராக நம் அனைவரையும் ஆக்கியுள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து முதல்வரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால இஸ்லாத்துல ஓரளவு அடிப்படை சட்டங்களை தெரிந்து பின்பற்றக்கூடிய மக்கள் இன்னைக்கும் உயிரோட்டமாக இருப்பது தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலத்தில் தான் அதிகம். நீங்க நார்த்துக்கு போனீங்கன்னு சொன்னா அவங்க எதை படிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பேர் தான் என்னது, இஸ்லாம். நிறைய பள்ளிவாசல என்ட்ரன்ஸ்லயும் மிகப்பெரிய அடக்குஸ்தலம் இருக்கும். அங்க சலாம் சொல்லிட்டு தான் பள்ளிக்குள்ளே போவாங்க. அல்லாஹும் அபுவாபராமத்திக்கு பின்னாடி முதல்ல முன்னால இருக்க அவளியா யாராவது அடக்கியிருப்பாங்க. அல்ல இடம் கொடுத்தவங்க கூட, பள்ளிக்கு இடம் கொடுத்தவங்க கூட அடக்கியிருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைகளை வாரிசுகள் அடக்கியிருப்பாங்க. இப்படி வடக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா சமாதியையும் பள்ளியையும் பிரித்து பார்ப்பது என்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சென்று சேர்ந்தே தான் இருக்கும். எப்படி பள்ளியில நம்ம பாத்ரூம் இல்லாம கட்ட மாட்டோமோ அது மாதிரி அவங்க தர்கா இல்லாம அட்டாச் இல்லாம சமாதி இல்லாம பள்ளிகளை நிறுவுவதில்லை. 1. 2வது, பெரும்பாலும் ஜம்மு மற்றும் காஷ்மீரை சேர்ந்த முஸ்லிம்கள் அதிகமாக, எல்லாரும் சொல்ல முடியாது, மார்க்கம் தெரிந்த மக்கள் எல்லா இடத்துலயும் பூமியில் இருக்கிறாங்க, அதிகமான மக்கள்.
என்னிடம் அவர் நேரடியா நான் அவங்களோட பணியாற்றியிருக்கேன் 5 வருடம். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு உடன் நான் 5 வருஷம் பணியாற்றியிருக்கேன். அதனுடைய அவங்க சொன்னதை வச்சு அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்த வச்சு அவங்கள நான் செய்தியை சொல்றேன். யார்கிட்டயே கேட்ட சொல்லல, நேரடியா கேட்டது. அவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு போக எங்க போவாங்க? முதல்ல அஜ்மீருக்கு தான் போவாங்க. அஜ்மீருக்கு போய் அந்த தர்காவில் அந்த நவாஸ் ஷெரீஃப்கிட்ட போய் ஹஜ்ஜுக்கு போறோம்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி சலாம் சொல்லி அமைதியா மண்டிட்டு அங்க இருப்பாங்க. என்ன அப்படின்னா அவரு ஓகே சொல்லட்டும் அப்படின்னு கொஞ்ச நேரம் இருந்துட்டான், சொல்லிட்டாரு இவங்களே சொல்லிட்டு எழுந்து போவாங்க. திரும்ப ஹஜ்ஜு முடிச்சு நேரம் வீட்டுக்கு வர மாட்டாங்க. நேரம் அதே அஜ்மீருக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம், எங்களை பத்திரமா கொண்டாந்து சேர்த்துட்டீங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அப்புறம் மகளாக்கு வந்து அவங்கள உட்கார வச்சு மாலை எல்லாம் போட்டு அவங்கள சோடிச்சு சிங்காரிச்சு, நம்ம மாப்பிள்ளைகளெல்லாம் வந்து சில ஜமாத்துகள்ல மாலை போட்டு சந்தனமெல்லாம் பூசி செய்வாங்களே இல்லையா, அது மாதிரி கொண்டாந்து அவங்கள வச்சு சோடிச்சு உட்கார வச்சு அப்புறம் ஜம்ஜம் தண்ணி கொண்டாந்து பெரிய ட்ரம்ல 5 லிட்டரை ஊற்றி அதில் 50 லிட்டர் பச்சை தண்ணியை கலந்து உங்களோட லோக்கல் தண்ணியை கலந்து அதுல இருந்து மெத்தி எல்லாரும் கொடுத்து எல்லாரும் குடிச்சு தலையை கையில ஊற்றி தடவை எல்லாம் புனித நீரெல்லாம் உடம்புலாம் தேய்ச்சிக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. இந்த செயல்பாடுகளுக்கும் இஸ்லாத்துக்கும் எங்கேயாவது ஏதாவது சம்மந்தம் இருக்கிறது. அப்ப ஒரு விஷயம் நல்லா புரியுது, என்ன அப்படின்னா நார்த்ல இஸ்லாம் போய் சேரல, நார்த்ல இஸ்லாம் போய் சேரல. அதனாலதான் ஹஜரத்தே பால் என்று சொல்லக்கூடிய தர்கா மெயின்டைன் பண்றாங்க ஜம்முல தான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டா அந்த அதுக்குள்ள வந்து அடக்கஸ்தலம் இருக்காது. எல்லா தர்காக்குள்ள என்ன இருக்கும்? அடக்கஸ்தலம் இருக்கும், சமாதி இருக்கும். அங்க சமாதி இருக்காது, ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அதுல ஒரு சென்டர்ல ஏதோ ஒரு துணி இருக்கும், அந்த துணியில ஒரு முடி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நம்ம பார்க்கல. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடின்னு சொல்லி அந்த முடியை போய் தரிசிச்சு வெளியில இருந்து மூடிட்டு துவாக்குறாங்க. ஹஜரத்தை பால் என்ன முடி, ஹஜரத்துக்கு அல்லாஹ்வோட தூதர் சொல்றாங்க. இதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய அதிகமான மக்கள் நிலை அப்படித்தான் இருக்கு. இது ரொம்ப மிக வேதனைக்குரியது. அல்லாஹ் இப்ராஹிம் நபி சொல்லும்போது சொல்லுதான் மூமின்களுக்கு அல்லாஹ் பாதுகாவலர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம மக்கள் அடிபடுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? முஸ்லிம்கள் அடிக்கிறாங்கன்னு. அப்ப அல்லாஹ் லிஸ்ட்ல அவங்க இல்லைன்னு அர்த்தம். இதான அர்த்தம்? இப்ப நாம பொத்தாம் பொதுவா குறை சொல்வதை விட நாம் சில தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை குறைஞ்சபட்சம் முஸ்லிம்கள் இடத்துலயாவது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை நாம செய்யல. நம்ம வேலையில காட்டக்கூடிய ஆர்வம், கொடுக்கல் வாங்கல காட்டக்கூடிய ஆர்வம், திருமணங்களில் காட்டக்கூடிய ஆர்வம், சொத்துக்களை சேர்ப்பதில் ஆர்வம், அதெல்லாம் தப்பு இல்லை, செய்யுங்க. முதலில் நம் மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதிலே ஆர்வம் உடையவராக இருக்கணும். அதுக்குத்தான் இந்த பூமியில எல்லாம் விட்டு வச்சிருக்கிறான். அதுக்காகத்தான் இந்த பூமியில விட்டு வச்சிருக்கிறான். நம்ம விட்டு வச்சிருக்கும் போது நமக்கு என்ன வேணும்? பசி வரும், அதுக்கு உணவு தாரான். நிர்வாணம் அளிக்க முடியாது, ஆடை தாரான். ஒதுங்குவதற்கு இடம் வேணும், வீடு தாரான். உணர்வுகள் உடைகிறது, ஜோடிகளை தாரான். இதெல்லாம் வாங்கிட்டியா, உன் டியூட்டி என்னது? இதல்ல. மனைவி கூட இருக்கிறது இல்ல, தின்னுக்கிட்டே இருக்கிறது இல்ல, தொந்தி வளர்க்கறது இல்ல, ஆஸ்பத்திரியில டோக்கன் போட்டு போய் ஹார்ட் அட்டாக் பிளாக்ல போய் அடை போடுக்கிறது இல்ல. இதெல்லாம் நீ ஏற்படுத்திக்கிட்ட. உனக்கு டியூட்டி என்னன்னு சொன்னா, எனக்கு நன்றி செலுத்தி என்னுடைய மார்க்கத்தை மக்கள்கிட்ட சொல்லி அச்சம் மூட்டி எச்சரிக்கை. அதை மட்டும் கரெக்டா வசதியான முட்டிட்டு என்ன செய்தோம்? நம்மை நாம் கொழுக்க வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயலில் கிடைக்கக்கூடிய எதுவும் நம்மை காப்பாற்றாது. அல்லாஹ்வோட மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு செல்லுங்க. அதோட நம்ம என்ன செய்யலாம்? வியாபாரம் பண்ணலாம், செல்வத்தை சேர்க்கலாம், அள்ளி கொடுக்கலாம், சொந்த பந்தங்களை பாதுகாக்கலாம், வீடு மேல வீடு கட்டலாம். அதெல்லாம் தப்பு இல்லை, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, வரையறுக்கத்தக்கது, அல்லாஹ்வோட பரக்கத்து அதெல்லாம். ஆனால் மார்க்கத்தை சொல்லாமல் மார்க்கத்தை பின்பற்றாமல் பணக்காராக இருப்பது காபிர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவர் பணக்காரரு, நான் பணக்காரன். அவற்றை வீடு இருக்கு, என்கிட்ட வீடு இருக்கு. அவற்றை கடை இருக்கு, என்கிட்ட கடை இருக்கு. அவற்றை வியாபாரம் இருக்கு, என்கிட்ட வியாபாரம் இருக்கு. அவருக்கு அல்லாஹ் தெரியாது, தெரியும், நான் பின்பற்ற மாட்டேன். அல்லாஹ் அவருக்கு ரசூல் தெரியாது, தெரியும், ஆனா கேட்க மாட்டேன். அவருக்கு வேதம் இல்லை, என்கிட்ட இருக்கு, பிறட்டி பார்க்க மாட்டேன். மறுக்கின்றோம், அல்லாஹ்வை மறுக்கின்றோம், அல்லாஹ் தூதரை மறுக்கின்றோம், மாறு செய்கின்றோம். வேதத்தை நாம் பின்பற்றுவதில்லை, புரட்டி பார்ப்பதில்லை, படிப்பதில்லை. என் நட்பு எனக்காக என்ன கூடிக்கிறேன் என்பதை பார்ப்பதில்லை. ஆனால் நாம் எல்லாம் சேர்ந்து கொண்டுதான் ஹஜ்ஜு பெருநாளையும் ஹஜ்ஜையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹ்விடத்திலே எந்த அளவு ஏற்புடையதாக இருக்கும்? அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதற்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. சொர்க்கம்தான், வேற எதுவுமே இல்லை.
ஆனால் முஸ்ரிக்கா இருந்து கொண்டு தகடுகளின் தாயத்துக்களை வைத்துக் கொண்டு கையிலும் கயிறுகளை கட்டி கொண்டு அல்லாஹ்வை தெரியாமல் அவுலியாக்களை வணங்கி கொண்டு நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜோட லிஸ்ட்ல வருமான வராது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதருக்கு வகி வந்த 3வது வருடம் அல்லாஹ் கூறுகின்றார், நபியே நீங்க உள்ளுக்குள்ள லோக்கல்ல சொல்லி முடிச்சுட்டு வெளியில் உள்ள ஆள் வராங்க, அவங்களுக்கு சிலாத்தை சொல்லுங்க, சிலாத்திற்கு அழகு என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் தேர்ந்தெடுத்த நபர் யார் தெரியுமா? அல்லாஹ் தூதர் தேர்ந்தெடுத்த இடம் தெரியுமா? மினாவுக்கு போய் ஹாஜிகளாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜுக்கு வந்திருக்கூடிய யாத்திரை எடுத்து சொல்றாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அப்ப என்ன புரியுது? ஹஜ்ஜுக்கு போறது பரம்பரையா செஞ்சுக்கிட்டே வராங்க, ஆனா இஸ்லாம் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஹாஜிகள்கிட்ட போய் இங்க இஸ்லாத்துக்கு வாங்கினாங்க. மீண்டும் அதே சூழல் நம்ம மக்களும் என்ன செய்யல, போன வாரமா முந்தின வாரமா கூட சொல்ல, முந்தின சொல்ல நினைக்கிறேன். கௌபத்துல்லாஹ் இப்ப பரவலா பார்க்க முடியுது. கைகளிலும் கால்களிலும் கருப்பு கயிறை முடிச்சு போட்டு கட்டி கொண்டிருக்கிற ஆணும் பெண்களும் தவாப்பு செய்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தவாப்பு என்பது முன்னோக்கி நடந்து போகணும். டீம் லீடர் என்ன செய்தாரு, அந்த செல்ஃபி கேமரா வச்சுக்கிட்டு பின்னாலோட தவாப்பு செய்தாரு, இப்படி பேக்லயே போவாரு. அந்த கூட்டம் எல்லாம் அந்த கேமரா பார்த்து கை காட்டிக்கிட்டே போகுது. என்ன துவா செய்றாங்க, யாருக்கு கை காட்டுறாங்க ஒன்னும் தெரியல. இன்னைக்கு அந்த இடம் எப்படின்னா கேணிக்கக்கூடிய இடமாக மாறிடுச்சு. அதனால இந்த வருஷம் ஸ்ட்ரிக்டா என்ன போட்டிருக்காங்க, இந்த ஹஜ்ஜில் செல்போன் யாரும் உள்ள கொண்டு போக கூடாது என்ற தடையை இந்த வருஷம் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ஹஜ்ஜில் போட்டிருக்கிறாங்க. இந்த உள்ளுக்குள்ள போய் ஷூட்டிங் ஸ்பாட்டாக ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அநாகரிகச்சியில் அது நடக்கிறது. ஆணுமன் என்ற பாகுவோட நம்ம கல்லை தொட போய் என்ற பெயர்வழியில் அவர்கள் கடுமையான முறையிலே அந்த பெண்கள் வரவு மீறுவதை அங்குள்ள காவலர்களே மனம் நொந்து பார்க்கிறார்கள். அவங்களால தடுக்க முடியல பெண்களை. ஆண்களை தடுத்துட்டா கேட்கிறாங்க, ஆண்களை பிடிக்கலாம், தொடலாம், தள்ளிவிடலாம், பெண்களுக்கு உறக்க சொல்லத்தான் முடியும், ஆனால் கேட்பதில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு அடிப்படை சட்டம் தெரிவர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்ன சட்டங்களில் ஒன்று, ஹஜ் உம்ராவுக்கு போகும்போது முடிந்தால் அசோத்களை தொடுங்கள், முத்தமிடுங்கள், இல்லை என்றால் தூரமாக நின்று கையை காட்டி பிஸ்மில்லா அல்லாஹ் குறிச்சு உங்களை பயணத்தை தவாப்பை தொடங்குங்க, சுற்றுக்களை தொடங்குங்க சொல்லிட்டு குறிப்பா அவர் சொன்னாங்க, நம்மால் பிற ஹாஜிகளுக்கு எந்த தொந்தரவும் எந்த சங்கடமும் ஏற்பட்டுவிடக்கூடாது, இதை நான் தடை செய்கிறேன். ரொம்ப முக்கியம். அசுத்துக்கள்ல போய் முத்தமுட்டல தொடர்னாங்க அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள விடாம நிறுத்திலாம் வைக்க மாட்டான். அடுத்தவங்களை போய் இடிச்சுக்கிட்டு ஆணும் பெண்ணும் பார்க்காம நீ முத்தம் கொடுத்து பிரச்சனை இல்லை. ரசூல் தடுத்திருக்கிறாங்க, அதை கூட்டமா இருக்கணும் செய்யக்கூடாது இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த மோசமான சூழ்நிலை, மூர்ச்சையாகி விழுதாங்க பெண்கள் உள்ள 4-5 பேர் ஏறி வச்சா இறந்துருவாங்க. போலீஸ் தான் அங்க இருக்குதுலே அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யணும். சும்மா நிறைய பேர் அங்குள்ள காவலர்களை குறை சொல்லுவாங்க. அவர்கள் அல்லாஹ் அருளுக்குரியவர்கள். அதுல எந்த மயம் தெரியுமா, அங்க கடம் செடிப்புல காவலரா பணியதை விட தியாகம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் இந்த கண்ணால பார்க்காம இந்த அறிவோட பார்க்கணும். அவங்கள தண்ணி குடிக்க முடியாது, அவங்களுக்கு டியூட்டி நேரத்துல சிறுநீர் வந்தா போக முடியாத இடத்த விட்டு அப்படி நிற்பாங்க, அலர்ட்டா நிற்பாங்க. ஏன்னா போறவங்க யாருன்னு சொன்னா அல்லாஹ் தூதரால் பார்க்கப்பட்ட ஒரு கூட்டம் அல்ல. அந்தந்த நாட்டிலிருந்து ஏதோ ஒரு ஆசையில கௌபத்துல்லா பார்க்கணும், ஹஜ் செய்யணும், உம்ராஹ் போகக்கூடிய ஆர்வமிச்ச கூட்டம். இந்த ஆர்வத்தினால் அடிப்படை சட்டத்தை படிக்காமல் அவர்கள் அடிப்படை வரம்புகளை உடைக்கக்கூடியவர்களாக இருப்பதனால அதனாலதான் பார்க்கிறோம், பள்ளியில் அங்க தொழும்போது குறுக்க சாதாரணமா போறாங்க. கோபத்துல தொழும்போது சாதாரணம் தாண்டி போறாங்களா, சஜ்ஜால இருக்கும்போது பிறகு இருக்கு. அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல்ல போறாங்க. எந்த இடத்துல இங்க இருக்கவங்க சொல்லுதேன், எந்த இடத்துலையும் அது கரம் சிரிப்பா இருந்தாலும் சரி, எந்த பள்ளியா இருந்தாலும் சரி, தொழுவோருக்கு முன்னால் செல்வது நமக்கு தடைதான் என்பது அதுக்கு அனுமதி கிடையாது. அதுல அங்க போய் கிடலாங்கிறதுல கிடையாது. அநேகர்கள் அதை செய்கிறார்கள், அதை நாம் செய்துவிடக் கூடாது. ஆகையால் நாமளே அந்த தொலைவண்டி சூழ்நிலையில நமக்கு யாரும் குறுக்க போகாம இருப்பதற்கு நாம் ஒரு டீமா பிரிஞ்சு செய்யணும். ஒரு டீமை முன்னால அமர வைத்து அவர்களுக்கு பின்னால தொழணும். நாம தொழுது முடிச்சோம்னா அவங்கள பின்னால தொலை வச்சு நாம் முன்னால அமர்ந்துடணும். நடக்கக்கூடியவங்க நமக்கு முன்னால அப்படி நடக்கணும், தடுக்கணும். இதை செய்யணும். கண்டிப்பா போர்க்களம் போல அணிவிரிந்து தொழ வேண்டும். யாரையும் உள்ள குறுக்கிட அனுமதிக்க கூடாது. நாமளும் யாருக்கு இடையிலும் செல்லக்கூடாது. இதையும் பார்க்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது, ஆபாசம் பேசக்கூடாது, கண் பார்வையை பேண வேண்டும். எல்லாமே அங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு, எல்லா விஷயத்துக்கும் அங்க அல்ல வாய்ப்பை வச்சுட்டு அப்படி ஃப்ரீயா விட்டுட்டு உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ, அதுக்கான கூலி தரங்க. அதான் மேட்ருங்க. எது வேணுமோ எடுத்துக்கோ,
அதுக்கான கூலிவா நான் உனக்கு தாரேங்கிறான். அந்த இடத்துக்கு போய் நாம மார்க்கம் தெரியாம, உறுதியான மனப்பான்மை இல்லாம அந்த ஹாஜி அந்த அந்த கிரியைகளை, அந்த ஹஜ் உம்ரா கிரியைகளை நிறைவேற்று என்பது மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய சோதனை தான். அதனாலதான் அல்லாஹ் வந்து சொன்னாங்க, ஒரு பெண்ணு வந்து சொல்லும் பொழுது, என்னுடைய தந்தை வந்து ஹஜ்ஜுக்கு போறாரு, போருக்கு பிறப்புதாங்க எல்லாரும், நான் போருக்கு வரேன்னாங்க. அப்ப சொன்னாங்க, நீ என்ன செய்ய, தந்தையோட ஹஜ்ஜுக்கு போங்க. பெண்களுக்கு ஹஜ்ஜுக்கு போறது என்னதுதான், போருக்கு போவது போல. உங்களுக்கு ஜிஹாத் எதுதான், ஹஜ்ஜுக்கு போறதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆகையால் அன்புக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இங்க ஹஜ்ஜு செய்யாதவங்க இருப்பீங்க, ஹஜ்ஜு செஞ்சவங்களும் இருப்பீங்க. எல்லாருமே நியத்து வைங்க, ஹஜ்ஜு செய்யணும்ன்ற நியத்து வைங்க. இப்ப நாம் பெரும்பாலும் ஆசைப்பட மாட்டோம். நம்ம எப்படி ஆசைப்படுவோம்னா, வாய்ப்பு இருந்தா நியத்து வைப்போம், வாய்ப்பு இல்லைன்னா நியத்து வைக்க மாட்டோம். அவர்களுக்கு ஒரு செய்தி அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கிறாங்க, யார் ஒருவருக்கு ஹஜ் செய்ய வேண்டும் என்று நியத்து இல்லாமல் மரணிக்கின்றாரோ அவரு முஸ்லீமோட அந்தஸ்து இழந்துருவார். அதாவது காவிராகப்பட்டாரு, பெரிய அந்தஸ்து இழந்துருவார். முடியலையோ அல்லாஹ் மேல பாரத்தப்பட்டு என்ன செய்யணும், போகணும். இந்த ஹஜ்ஜில நடந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நேரம் முடிஞ்சதுனால ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிவு செய்யறேன். இப்போ சமீபத்துல இந்த ஹஜ்ஜு குறிப்புல போனதுல ஒரு வயதான ஒரு மனிதர், 103 வயசு, அதை தாண்டி இருக்கும் 103 வயசு. அவரு ஹரம் ஷரீஃபில் போய் இவ்வளவு தொழுகிறாரு, சஜ்ஜாவிலே இறந்துட்டார். இந்த ஹஜ்ஜெல்லாம் பண்ணல, இஹ்ராமோட நிச்சயதார் உள்ள போய் தொழுகிறாரு, இறந்துட்டாரு. அவர் யாருன்னு போட்டா, அவர் இளமை பருவத்துல இருந்தே ஹஜ்ஜு போகணும் முடிவு பண்ணி, எப்பவுமோ நடந்த கதை இல்லை, இந்த ஹஜ்ஜில் நடந்தது. கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து இந்த ஹஜ்ஜுக்கு அவருக்கு வாய்ப்பும் கிடைத்து அவர் அங்கேயும் போயிடுறாரு, இஹ்ராமும் அணிந்திருந்தாரு, போய் அங்க போய் தொழுதாரு, ஹரம் ஷரீஃபில் வஃபாத் ஆயிடுறாரு. இப்ப அவருக்கு தொழுகை எங்க நடக்கும், ஹரம் ஷரீஃபில். எங்க அடக்கப்படுவாங்க, மக்காவினுடைய அந்த மையவாடியோட வளாகத்துல. எந்த உடையில மரணிச்சிருக்கிறாரு, எஹ்ராமோட. அல்லாஹ்வோட தூதர் சொன்னது, யார் எஹ்ராம் உடுத்தி நிலையிலே மரணித்து விடுகிறாரோ அவர் மறுமையில எழுப்பப்படும் பொழுது அந்த உடையுடனேயே கபர்களில் இருந்து எழுந்து தல்பியா கூடியவராக அல்லாஹ்வை சந்திப்பதற்காக மகசரை நோக்கி செல்வார். எவ்வளவு பெரிய பாக்கியம் அடைஞ்சிருக்கார் பாருங்க, அந்த உறுதி, அல்லாஹ் கொடுத்த வெகுமதி அவருக்கு. அந்த உடையில மரணிக்க வச்சிருக்க ரப்பல் ஆலமீன். ஆகையால ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நம்மகிட்ட இன்னைக்கு காசு இல்லாம இருக்கலாம், ஆனால் நியத்தை வைங்க, அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமா அல்லாஹ் பிரார்த்தனை செவியிருப்பவன். இன்னல்லாஹ ஸமீஉத் துஆ, நிச்சயமா அல்லாஹ் பிரார்த்தனை செவியேற்கக்கூடியவன் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எல்லா நபிமார்களும் செய்த பிரார்த்தனையில் மிகவும் ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் அதையும் நாம் செய்வோம். அதற்குண்ட இடைப்பட்ட அவகாசத்திலே ஒரு நல்ல முழுமையான முஸ்லீமாக நம்மை ஆக்கிக் கொண்டு மார்க்கத்தை பேணி மார்க்கத்தை கற்று நாம் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நரக நெருப்பில் காப்பதற்கான அத்தனை முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய சிறந்த முஜாஹிதுகளாக, அல்லாஹ்வின் பாதையில் போராடக்கூடிய போராளிகளாக, தீமையை வேரோடு அறுக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்களாக நம்ம எல்லாம் அல்லாஹ் ஆக்கி